கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:1. பிதாவாகிய தேவனுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புது முயற்சியாக வேதாகம பாடங்கள் தொகுதி 5 ஆராய்ச்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். வால்யூம் 5, தி அட்டோன்மெண்ட் பிட்வீன் காட் அண்ட் மேன். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல் என்று சொல்லும் பொழுது இந்த புத்தகத்தை பற்றி எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த புத்தகத்தை யார் யார் படிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க ஒப்புரவாகுதல் அப்படின்னா என்ன. இந்த ஒப்புரவாகுதலை பிளான் பண்ணது யார், இதோடைய ஆசிரியர் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. இந்த ஒப்புரவாகுதலுடைய மத்தியஸ்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. இந்த ஒப்புரவாகுதல் வேலையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பண்ணணும் அப்படின்னா அவர் இந்த பூமிக்கு வந்து மாம்சத்தில் வந்து அவர் தன்னை பலியாக கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. அவர் தன்னை ஈடுபலியாக அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. ஒருவேளை இந்த ஈடுபலி இல்லை அப்படின்னா ஒப்புரவாகுதல் என்பதே அங்கே இல்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. இன்னுமா கர்த்தர் இயேசு சீசர்கள்ட்ட சொல்லிட்டு போனார், தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி அப்படின்னு. அப்போ இந்த ஒப்புரவாகுதலினுடைய வேலையில் பரிசுத்த ஆவி அப்படின்னா என்ன, பரிசுத்த ஆவியினுடைய வேலை என்ன அப்படிங்கிறத பற்றி நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. இன்னுமா இந்த ஒப்புரவாகுதல் யாருக்கு என்று சொல்லும் பொழுது தேவனுக்கும் மனிதனுக்கும். அப்போ மனிதனை பற்றி மனிதனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அப்படின்னா என்ன என்பதை பற்றியும் அதற்கு சம்பந்தப்பட்ட நரகம் என்கிற அந்த ஒரு பாடத்தை குறித்து நல்லா டீப்பாக இதில் தெரிஞ்சுக்குவாங்க. இன்னுமா இந்த ஒப்புரவாகுதலினால் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய எதிர்கால ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறதையும் குறித்து நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ இப்படிப்பட்டதான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 1400 வசனங்களுடைய ஆராய்ச்சி இந்த புத்தகத்தில் அங்கே இடம்பெற்று இருக்குது. மொத்தமாக 16 அத்தியாயம் இந்த ஒரு புக்கில் இருக்குது. இங்கிலீஷில் 490 பேஜஸ், தமிழில் 676 பக்கங்கள் இந்த வால்யூமில் இருக்கு. இந்த ஒரு வால்யூமை எப்படி ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதலாவது அத்தியாயம் ஒப்புரவாகுதலினுடைய தத்துவம் மற்றும் மெய்த்தன்மை. ஒப்புரவாகுதல்னா என்ன அப்படிங்கிற ஒப்புரவாகுதலை பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இரண்டாவது அத்தியாயம் ஒப்புரவாகுதலுடைய ஆசிரியர், இதை பிளான் பண்ணவர் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் என்பதை வசனத்தின் அடிப்படையில் அவங்க கொடுத்துருக்காங்க. 3 முதல் 7 வரை இருக்கக்கூடிய பாடங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும், 8 முதல் 11 வரை இருக்கக்கூடிய பாடங்கள் பரிசுத்த ஆவி எப்படி இந்த ஒப்புரவாகுதலுக்கு ஒரு வழியாக இருக்குது என்பதை பற்றியும், 12 முதல் 15 வரை இருக்கக்கூடிய பாடங்கள் இந்த ஒப்புரவாகுதலுடைய பலனை பெறக்கூடிய மனிதனை பற்றியும், கடைசியாக 16வது பாடம் சர்ச் கிளாஸ், சபை வகுப்பானுடைய என்கரேஜ்மெண்ட் பற்றியும் அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த ஒரு வால்யூம் நம்ம எப்படி ஆராய்ச்சி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இதில் வரக்கூடிய ஒவ்வொரு பேராகிராஃபாக நம்ம வாசித்து அதோடைய காரியங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். முதலாவதாக நம்ம ஆசிரியருடைய முன்னுரையிலிருந்து அங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆசிரியரின் முன்னுரை அப்படின்னு சொல்லும்போது 2 முன்னுரைகள் நமக்கு இருக்குது. ஒன்று, இந்த புத்தகம் 1899ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட போது சகோதரர் இதற்கென்று ஒரு முன்னுரை அங்கே எழுதியிருக்கிறாங்க. இன்னுமா 1916ஆம் ஆண்டு சகோதரர் தன்னுடைய ஓட்டத்தை முடிப்பதற்கு 1 மாதத்திற்கு முன்பதாக எல்லா வால்யூமுக்கும் ஒவ்வொரு முன்னுரை அங்கே எழுதியிருக்கிறார். ஸோ நம்மளுடைய கைகளில் அந்த முன்னுரை தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த முன்னுரையுடைய ஸ்பெஷல் என்னன்னு சொல்லும் பொழுது, சகோதரனுடைய அந்த வாழ்நாளினுடைய கடைசி நாளில் இது எழுதியிருக்கிறாரு. அப்போ இவ்வளவு வருடங்களுடைய அனுபவங்கள் அந்த ஒரு முன்னுரையில் அங்கே இடம்பெற்று இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ முன்னுரை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆசிரியரின் முன்னுரை நம்ம வாசிக்கலாம். ஆசிரியரின் முன்னுரை. இத்தொகுப்பின் முதல் பதிப்பு முதலில் 1899 வெளியிடப்பட்டது. இப்போது அநேக உலக மொழிகளில் மொழிக்கப்பட்டு
பல்வேறு நாகரிகமடைந்த தேசத்தார்களின் கரங்களில் தவழ்கிறது. இந்த புத்தகத்தின் வாயிலாக வேதாகமத்தின் சத்திய கருத்துக்கள் நன்கு விளக்கப்பட்டிருப்பதால் வேதாகமத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள இது மிக சிறந்த கையேடு என்று பல கடிதங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஒரு சிலர் வேதாகமத்தின் ஒரு சில பகுதிகள் மிக ஆழமாக ஆராயப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது என்கின்றனர். ஒரு சிலர் மற்ற பகுதிகள் மிக அனுகூலமான விளக்கத்தை கொடுக்கின்றன என்கின்றனர். ஒரு சிலர் வேதாகமத்தின் எல்லா பகுதிகளுமே மிக சிறப்பாக விளக்கப்பட்டிருக்கிறது என்கின்றனர். மாசற்றவரான இயேசு கிறிஸ்து பெத்லஹேமில் அற்புதமான பிறப்பை பற்றிய அத்தியாயம் அநேகருக்கு ஆவிக்குரிய புதிய வெளிச்சம் கிடைத்ததாகவும், இன்னும் சிலர் அறிவியலின் படியும் புதிய வெளிச்சம் கிடைத்ததாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த புத்தகத்தை பற்றி சகோதரர் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, இந்த வால்யூம் 1899 முதலாவதாக அங்கே வெளியிடப்பட்டது. நிறைய லாங்குவேஜஸில் அங்கே டிரான்ஸ்லேட் ஆகி அநேகருடைய கைகளில் இப்பொழுது இருக்குது. மிகப்பெரிய அளவில் அங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதே போல் இந்த வால்யூம் பற்றி பாசிட்டிவான ஃபீட்பேக் நம்மளுக்கு நிறைய வந்திருக்குது, நிறைய லெட்டர் மூலமாக கிடச்சிருக்கு அப்படின்னு சகோதரர் எழுதுறாரு. அப்போது அந்த லெட்டர் எழுதினவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தெய்வீக சத்தியத்தினுடைய கிளாரிஃபிகேஷன் இந்த வால்யூமில் எங்களுக்கு நிறைய கிடைச்சது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருண்ட யுகத்திலலாம் அங்கே சத்தியத்தினுடைய விஷயங்கள் இல்லாமல் போயிருந்திருக்கு. அப்போ அநேக கிளாரிஃபிகேஷன் இதில் நிறைய எங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அந்த லெட்டர் எழுதினவங்களில் சிலர் இந்த வால்யூம் படிச்சுட்டு சில பாடங்கள்லாம் ரொம்ப நல்லா ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னுமா சிலர் வேற வேற பாடங்கள்லாம் ரொம்ப அனுகூலமான காரியங்கள் அங்கே எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இன்னுமா சிலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ரொம்ப நல்லா இருக்குது, எங்களுக்கு நிறைய வெளிச்சம் இதில் கிடைச்சிது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக முக்கியமாக ஒப்புரவாகுதலின் மத்தியஸ்தர் மாசு இல்லாதவர் அப்படிங்கிற ஒரு பாடம் எங்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சம் கிடைச்சிருக்குது. வேதாகம பூர்வமாகவும் சரி, அறிவியல் பூர்வமாகவும் சரி, எங்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே எழுதியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப் நம்ம வாசிக்கலாம். இந்த நூல் வெளிவந்து 19 ஆண்டுகளுக்கு பின்னர் இதனை படித்த அநேக வேத சாஸ்திரிகள் தங்களுடைய கொள்கைகளில் பல தவறுகள் உள்ளதை உணர்ந்தனர். திருச்சபையின் பயணத்திற்குரிய திட்டவட்டமான நோக்கம் இன்னதென்று அறிய இந்நூல் வாய்ப்பாக உள்ளது என்று கருதுகின்றனர். 19 ஆண்டுகள் கழிந்த பின்னரும் மாறிக்கொண்டு வரும் எந்த சூழ்நிலைகளிலும் வேதாகம கருத்துக்கு எவ்வித மாறுபாடுமின்றி இக்கால வேத மாணவர்களுக்கும் இசைவான கருத்தாக உள்ளது. ஈடுபலி சமவிலை கிரயம் என்கிற கருத்தே இந்நூலின் மைய கருத்தாக விளங்குகிறது. மீட்பு சம்பந்தப்பட்ட மற்ற எல்லா கொள்கைகளுக்கும் ஆதாரமான கொள்கையான சமவிலை கிரயம் என்ற கொள்கையே பிரகாசிக்கிறது. அப்போஸ்தலர்கள் நித்திரை அடைந்ததிலிருந்து இப்போது வரை நமது மீட்பின் வரலாறு மறைக்கப்பட்டதாயும் மறக்கப்பட்டதாயும் உறக்கத்தில் இருந்தது. முழு வேதாகம கொள்கைகளுக்கும் இந்த ஈடுபலியான சமவிலை கிரயமே திறவுகோல் என வேத மாணவர்கள் கண்டறிந்தனர். இதனை சரியாக புரிந்து கொண்டால்தான் மற்ற கொள்கைகள் எது சரி எது தவறு என புரிந்து கொள்ள இயலும். இந்த பேராகிராஃபில் வேத சாஸ்திரிகள்னு இருக்குது. அது வேத சாஸ்திரம், சிஸ்டம் ஆஃப் தியாலஜி. அதாவது அநேகர் வேதாகமத்துக்கு அங்கே விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாளடைவில் காலம் கடக்கும் பொழுது வேதாகமத்துடைய அடிப்படையில் அந்த தத்துவங்கள்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அது தன்னுடைய சொந்த தவறுகளுக்கும் தன்மைகளை அங்கே ஒத்துக்குது. அதாவது அது தவறு அப்படிங்கிறத வேதாகமத்தின் அடிப்படையின் மூலமாக அங்கே நிரூபிக்கப்படுகிறது. இனிமா சபையானது இந்த ஒரு பயணத்தில் தொடர்ந்து போகணும் அப்படின்னா அதற்கு தேவனுடைய நடத்துதலும் தெய்வீக அறிவொளியும் நிச்சயமா தேவை அப்படிங்கிறத எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில இந்த புத்தகம் எழுதி 19 வருஷம் ஆன பிறகும் கூட அநேக சூழ்நிலைகள் மாறிட்டாலும் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடியதான தத்துவங்கள் கருத்துக்கள் வேதாகம கருத்துக்கு எந்த விதத்திலையும் மாறுபாடு இல்லாம அது ரொம்ப ரொம்ப இசைவாக அங்க இருக்குது அப்படின்னு சகோதரர் எழுதியிருக்கிறார். சகோதரர் எழுதி
அங்கே 19 வருடங்கள் கடந்த பின்பும் இந்த ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது அதனுடைய கருத்துக்கள் மாறுபாடு இல்லாமல் ரொம்ப இசைவாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறார். அதே ஒரு விஷயம் நம்முடைய நாட்களில் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த புத்தகம் எழுதி 120 வருடங்களை அங்கே கடந்து போயிடுச்சு. 120 வருடங்களை கடந்து போயிட்டாலும் இப்போவும் கூட வேத மாணவர்களுக்கு இந்த ஒரு புத்தகம் எப்படி இருக்கு அப்படின்னா, அது வேதாகம கருத்துக்கு எந்தவித மாறுபாடும் இல்லாமல் வேத மாணவர்களுக்கு அது ரொம்ப 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 இசைவாக இருக்குது அப்படிங்கிறது மிக 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 குறிப்பிடத்தக்க ஒரு காரியமாக இருக்குது. இது நம்ம நல்லா நோட் பண்ணோம். கிட்டத்தட்ட 120 வருடங்களை கடந்தும் கூட இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கருத்துக்கள் வேதாகமத்துக்கு இசைவாகவே இருக்குது. அநேகர் என்னென்னமோ கூட விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் காலம் கடந்து போக போக அது எல்லாமே தவறுகள் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனால் 120 வருடங்களையும் தாண்டி இந்த ஒரு புத்தகம் அதனுடைய கருத்துக்கள் வேதாகமத்திற்கு இசைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா நோட் பண்ண வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. இன்னுமா இந்த வால்யூமுடைய கீ நோட் என்னன்னு பார்க்கும்பொழுது அது மீட்கும் பொருள், ரேன்சம் பிரைஸ். இதுதான் மிக முக்கியமான பாடமாக இருக்குது. இந்த ஒரு உபதேசம் தான், மீட்கும் பொருள் அப்படிங்கிற இந்த ஒரு உபதேசம் தான் நம்முடைய ரட்சிப்பு மற்றும் மீட்பு அது சம்பந்தப்பட்ட எல்லா உபதேசத்திற்கும் ஒரு ஆதாரம். மற்ற எல்லா உபதேசத்திற்கும் ஒரு வேறு மாதிரி இந்த ஒரு உபதேசம் தான் இருக்குது. அப்போ இந்த உபதேசமானது அப்போஸ்தலர்கள் எப்போ நித்திரை அடைஞ்சாங்களோ அப்போ இருந்து இப்போ வர கூட இந்த ஒரு உபதேசமானது, இந்த முக்கியமான ஒரு டாக்டரின் மறக்கப்பட்டதாகவும் அது தெரியாத அளவுக்கு ஜனங்கள் குருடராக்கப்பட்ட நிலைமையிலும் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் முழு வேதாகம கொள்கைக்கும் முழு வேதாகமத்திற்கும் இந்த ஃபுல் பைபிளுக்கே இந்த ஒரு ரேன்சம் தான் ஒரு கீயா இருக்குது, திறவுகோலா இருக்குது அப்படிங்கிறத வேதமானவர்கள் சரியாக அங்கே கண்டுபிடிச்சாங்க. இந்த ஒரு டாக்டரினை வச்சு தான் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த ஒரு மீட்கும் பொருள் அந்த ஒரு உபதேசம் இருக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு இந்த ஒரு பேராகிராஃப்ல நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் பேராகிராஃப் வாசிக்கலாம். நமது கருத்துக்கள் வேதாகம பாடத்தோடு எவ்வாறு பொருந்துகிறது என்பதை ஆராய்ச்சியோடு கருத்தூன்றி படிக்கின்றவர்களுக்கு எல்லாம் தெளிவாக விளங்குவதில் ஆச்சரியம் இல்லை. வேதாகம கொள்கையான ஈடுபலி சமவிலை கிரயம் என்ற கொள்கையில் எந்தவித மாற்றமும் கிடையாது. காலங்கள் கடந்தாலும் நமது கொள்கையில் மாற்றம் ஏற்படுவது இல்லை. இந்த கொள்கை காலங்கள் செல்ல செல்ல பிரகாசமடைவதை நாம் நன்கு புரிந்து கொள்கிறோம். இந்த பாடத்தை பற்றிய வேதாகம கருத்துக்கள் எக்காலத்திலும் மாறக்கூடியவை அல்ல. நாம் தவறு செய்யக்கூடியவர்கள். பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிற யாவரும் புரியாத பகுதிகளையும் கூட புரிந்து கொள்ளும் நிலைமைக்கு வழிநடத்தப்படுவார்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ளது. படிப்படியாக தேவன் தமது திட்டத்தை வெளியரங்கமாக்குவதைக் கண்டு திகைக்க வேண்டியதில்லை. மாறாக நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இதில் நாம் மன்னிப்பு கேட்பதற்கு ஒன்றுமில்லை. மீட்பு சமயீட்டு கிரயம் என்ற கொள்கை மெல்லிய வெளிச்சத்திலிருந்து தற்போது மிகப்பெரிய பிரகாசமாய் இருக்கிறது. இந்த ஒரு டாப்பிக்கை குறித்து எந்த அளவு நம்ம கேர்ஃபுல்லாக படிக்கிறோமோ அந்த அளவு நம்மளுக்கு தெளிவு அதிகமாகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. இந்த ஈடுபலியை பொறுத்தவரைய பைபிள் அதனுடைய தத்துவம் அது எந்த விதத்திலையும் மாற கிடையாது. பைபிளுடைய தத்துவம் ஈடுபலியை பொறுத்தவரைய ஒண்ணுதான். அதே போல அநேக வருடங்கள் கடந்து வந்துட்டாலும் இந்த ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஈடுபலி பற்றி தானே அந்த ஒரு தத்துவத்தில் நம்முடைய கான்ஃபிடன்ஸும் அங்கே மாறா அதில் வெளிச்சம் அதிகமாயிட்டு தான் இருக்கு. நம்மளுக்கு வேதாகமும் நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா தவறிழைக்கா தன்மையுடையதாக அங்கே இருக்குது. மனுஷங்க நம்ம தான் தவறு செய்யக்கூடியவங்களாக அங்கே இருக்கிறோம். அப்போது தவறிழைக்கா தன்மையுடைய இந்த ஒரு வேதாகமத்தை தவறிழைக்கும் தன்மையுடைய நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்க நம்ம பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டு இதனுடைய புரிந்து கொள்ளுதல் நம்மளுக்கு இன்னும் விரிவாக தான் ஆகுது. ஸோ தேவன் இந்த ஒரு காரியத்தை நம்மளுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா படிப்படியாக அங்கே வெளிப்படுத்துகிறார்.
ஸோ இப்படி தேவன் அந்த ஒரு சத்தியங்களை நம்மளுக்கு படிப்படியாக வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் யார் திகைப்படைச்சிடாதீங்க, மாறாக சந்தோஷப்படுங்க. ஏன்னா தேவன் நம்மளுக்கு இந்த ஒரு சத்தியங்களை அப்படி தான் வச்சுருக்கிறார். அதை படிப்படியாக தான் நம்மளுக்கு கொடுக்குறாரு. இந்த ஒரு சத்தியத்தில் வந்ததுக்கப்புறம் நம்ம அநேக காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அங்கே தெரிஞ்சுக்கிறோம். அப்போது தேவனுடைய சத்தியம், இந்த ஒவ்வொரு சத்தியங்களும் இந்த ஒரு ரேன்சமாக நம்மளுக்கு எப்படி காண்பிக்குது அப்படின்னா, இந்த மீட்கும் பொருளை நம்மளுக்கு எப்படி காண்பிக்குது அப்படின்னா, சின்ன ஒரு ஒளிக்கதிரிலிருந்து ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் அங்கே பிரகாசிக்க செய்யக்கூடியதாக அங்கே காண்பிக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் பேராகிராஃப் வாசிக்கலாம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கும் அவனுடைய சந்ததியினருக்கும் ஈட்டுக்கிரயம் கொடுக்க தனது பரலோக மகிமையை விட வேண்டியதாயிற்று என்பதை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். இதற்காக அவர் ஆவிக்குரிய சுபாவத்தை விட்டுவிட்டு மனித சுபாவத்தில் வரவேண்டியதாயிற்று. எப்படியெனில், பூரண மனிதனாகிய ஆதாமுக்கு ஈட்டுக்கிரயம் கொடுக்க ஒரு பூரண மனிதன் தேவைப்பட்டது என நாம் காண்கிறோம். யோர்தான் நதியில் இயேசு கிறிஸ்து தனது 30ஆம் வயதில் ஞானஸ்நானம் பெற்று அனைவரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஈடுபலியாக ஒப்புவித்தார். ஆதாமையும் அவன் சந்ததியையும் மீட்பதற்காக தம்மையே ஏற்ற வேளையில் ஈடுபலியாக செலுத்தினார். அவர் சிலுவையில் தனது ஜீவனையே ஈட்டுக்கிரயமாக தியாகம் செய்தார். இதனால்தான் அவர் சிலுவையில் தனது ஜீவனை விடும்போது எல்லாம் முடிந்தது என்றார். மனுக்குலத்தின் தந்தையாகிய ஆதாமின் பாவத்திற்கு ஈடாக வேறு எந்த ஈடுபலியும் செலுத்த இயலாது. ஆதாமுக்கு ஈடுபலியாக இயேசு தன்னை செலுத்தியது அப்போதே தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவ்வாறு ஈடுபலி அப்பொழுதே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பின், ஆதாமும் அவருடைய பாவ சந்ததியும் இயேசு கிறிஸ்துவை அப்பொழுதே ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இந்த ஈட்டுக்கிரயமானது ஆதாமுக்காகவும் அவன் சந்ததிக்காகவும் முன் கிரயமாக பிதாவாகிய தேவனிடத்தில் கொடுத்து வைக்கப்பட்டது. ஏற்ற சமயத்தில் தேவ திட்டத்தின்படி கொடுத்து வைத்த இயேசு கிறிஸ்துவின் முன்கிரயம் ஆதாமின் சந்ததி கணக்கில் பற்று வைக்கப்படும். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டவுடன் பூமிக்குரிய ஜீவியத்தில் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராய் கீழ்ப்படிந்ததற்கு வெகுமதியாக தெய்வீக சுபாவத்துடன் கூடிய ஆவியின் சுபாவத்திற்கு உயர்த்தப்பட்டார். அவரை தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். மேலேயே பார்த்துட்டோம், மீட்கும் பொருள் உபதேசம் தான் மிக முக்கியமான ஒரு உபதேசம் அப்படின்னு. அப்போ கர்த்தர் இயேசு ஆதாம் மற்றும் அவருடைய சந்ததியை மீட்கணும் அப்படின்னா, அந்த மீட்கக்கூடிய வேலையை அவர் செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் தன்னுடைய பரலோக மகிமையை அங்கே விட வேண்டியதாக இருந்துச்சு. அதாவது ஆவிக்குரிய சுபாவத்தை விட்டுட்டு அவர் மனுஷ சுபாவத்துக்கு வர வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஆதாம் அங்கே பரிபூர்ண மனிதராக இருந்தார். இப்போ அவருக்கு ஈட்டுக்கிரயமா கர்த்தர் இயேசு தன்னை பலியாக கொடுக்கணும் அப்படின்னா, அவரும் மனிதனாக மனுஷ சுபாவத்தில் இருக்க வேண்டியது அவசியமாக இருந்துச்சு. இப்படி தான் அவர் ரேன்சம் ப்ரைஸா இந்த பூமிக்கு மனுஷ சுபாவத்தில் வந்தார். சுபாவ மாற்றம் எடுத்து அங்கே வந்தார். நெக்ஸ்ட்டு இந்த ரேன்சம் ப்ரைஸு அது எப்போ கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, தன்னுடைய 30ஆவது வயதில் யோர்தான் நதிக்கரையில் தன்னை மீட்கும் பொருளாக ஈடுபலியாக அவர் ஒப்பு கொடுத்தாரு. மீட்கும் பொருளாக தன்னை ஒப்பு கொடுத்தது அங்கே ஸ்டார்ட் ஆகி அவருடைய மரணம் வரை அந்த பலியின் ஜீவியத்தை அவர் கண்டினியூ பண்ணார். அது எங்கே முடிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கல்வாரி சிலுவையில் எல்லாம் முடிந்தது, அந்த ஏற்றை வேலை வரும் பொழுது எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னாரே, அந்த இடத்துல அந்த பலியின் ஜீவியத்தை அங்கே முடிச்சாரு. ரேன்சம் சாக்ரிஃபைஸை கொடுத்து முடிச்சாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இங்கே எல்லாம் முடிந்ததுன்னு சொல்கிறாரே, அது எதை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுறார், தியாக பலியாக கொடுத்து முடிச்சிட்டார். தன்னுடைய ஜீவன் அதை எடுத்துக்கொள்றதுக்கு அனுமதி கொடுத்தார். அதை குறிக்கக்கூடியதாக அங்கே இருக்குது. இப்படி தான் கர்த்தர் இயேசு தன்னுடைய பலியை அங்கே கல்வாரி சிலுவையில் ஏற்ற வேலையில் கொடுத்து முடிச்சாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவர் கொடுத்து முடிச்சாரு ஆதாமுக்கு நிகராக அந்த ஈடுபலி. அதுவே போதும், அதுக்கு மேலே வேறு எதுவுமே தேவையில்லை, அதுவே
போதுமானதாக அங்கே இருந்துச்சு. இப்படி கொடுக்கப்பட்ட அந்த ரேன்சம் ப்ரைஸை கர்த்தர் இயேசு ஆதாமுக்காக அன்னைக்கே கொடுத்துட்டாரா அப்படின்னா இல்லை. ஒருவேளை அன்னைக்கே ஆதாமுக்காக கொடுத்திருந்தார் அப்படின்னா ஆதாமும் சரி அவருடைய பாவ சந்ததியும் சரி அன்னைக்கே கர்த்தர் பக்கம் அங்கே திரும்பியிருப்பாங்க. ஆனால் அன்னைக்கே அங்கே ஆதாம் பெயரில் அங்கே கொடுக்கப்படலை. மாறாக அது அந்த ரேன்சம் ப்ரைஸு தேவனுடைய கையில், அந்த நீதியின் கையில் கர்த்தர் இயேசு பேரில் ஒரு டெபாசிட்டாக, ஒரு வைப்பு தொகையாக அங்கே வைக்கப்பட்டிருந்துச்சு. இப்போது நம்ம பேரில் பேங்க்கில் ஒரு அமௌண்ட் நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா அது நம்ம பேரில் இருக்கும் பார்த்தீங்களா? அதுபோல் நீதியின் கையில் தன்னுடைய பெயரில் அங்கே கர்த்தர் இயேசு டெபாசிட் பண்ணி வச்சுருந்தாரு. யாருக்காகன்னு பார்க்கும் பொழுது ஆதாமுக்கும் அவனுடைய சந்ததிக்காகவும் அங்கே கொடுத்து வச்சிருந்தார். ஏற்ற வேலை வரும் பொழுது தேவனுடைய அந்த தெய்வீக திட்டத்திற்கு இசைவா ஆதாமுக்கும் அவருடைய சந்ததிக்காகவும் யூஸ் பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணார்னா அந்த நீதியின் கையில் அங்கே கொடுத்து வச்சிருந்தாரு அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு, அவர் கல்வாரி சிலுவையினுடைய மரணத்திற்கு பின்பாக உயிரோடு எந்திரிச்சார். ஸோ எந்திரிச்சாருன்னு சொல்லும் பொழுது அவர் எப்படி எந்திரிச்சாரு அப்படின்னா ஆவிக்குரிய சுபாவத்திற்கு, திவ்ய சுபாவத்திற்கு அங்கே உயிரோடு இருந்தார். அது எப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய பலியின் ஜீவியத்தில் பிதாவாகிய தேவனுக்கு உண்மையுள்ளவராக, பிதாவாகிய தேவன் மீது விசுவாசம் உள்ளவராக இருந்தது நிமித்தமாக பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார்னா அவருக்கு இந்த ஒரு பிரைஸை அங்கே கொடுத்துருக்கிறார். தெய்வீக சுபாவத்துடன் கூடிய ஆவிக்குரிய சுபாவத்துக்கு அந்த உன்னத நிலைக்கு அவர் உயர்த்தப்பட்டார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறது போல, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாமத்திற்கு அவரை அங்கே தேவன் உயர்த்தினார் அப்படின்னு பார்க்குறோம். இயேசு பூமியில் இருந்தவரை ஈடுபலியின் விலைக்கிரயத்திற்கு எந்தவித பயனும் இல்லை. அவர் தனது சீடர்களை கூட பிதாவினிடத்தில் ஐக்கியப்படுத்த முடியவில்லை. எனவே நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும், என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறிப்போகிறேன் என்றார். மேலும் தொடர்ந்து அவர், நான் போகாவிட்டால் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரார் என்றார். நமது கர்த்தர் பரமேறிய 10 நாட்களுக்கு பின்னர் அவர் கட்டளைப்படி அவருடைய சீடர்கள் ஒரு வீட்டின் மேலறையில் கூடினார்கள். அப்பொழுது பெந்தகோஸ்தே நாளின் ஆசீர்வாதங்களை பெற்றனர். இதுவே கிறிஸ்துவின் பலியின் புண்ணியத்தால் அவர்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு சாட்சியமாகும். இயேசு தனது ஈடுபலியின் புண்ணியத்தை பிதாவினிடத்தில் கொடுத்து வைத்திருந்தார். அதை அப்போஸ்தலர்களிடத்தில் கொடுக்கவில்லை. ஏனெனில் அதை வைத்திருக்க அவர்களுக்கு உரிமை இல்லை. அது முழு மனுக்குலத்திற்கும் உரிய மீட்பு கிரயம் ஆகும். நமது கர்த்தரின் 2ஆம் வருகையின் போது முழு மனுக்குலத்தை ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதத்தை அவர்கள் தங்களுக்கு உரிமையாக்கி கொள்ளவில்லை. தங்கள் மீட்பரோடு இந்த பங்கை காட்டிலும் பெரிதான பங்கை, சாகாமை போன்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். இந்த ஈட்டுக்கிரய பலி ஆதாமுக்கும் அவன் சந்ததிக்கும் கொடுக்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் ஆதாமும் அவன் முழு சந்ததியும் பாவத்திற்கு உட்பட்டு பூமிக்குரிய ஜீவியத்தையும் பூமிக்குரிய உரிமைகளாகிய மகிமைகளை எல்லாம் இழந்திருந்தனர். ஈட்டுக்கிரய பலி நமது கர்த்தரின் 2ஆம் வருகைக்கு பின்னரே ஆதாமுக்கும் அவன் சந்ததிக்கும் பரிகாரமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது அவர் தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போது கீழ்ப்படியாத குணமுள்ள மனுக்குலம் முழுவதும் சீர்பொருந்தும் போது அவர்கள் பிதாவுடன் ஒப்புரவாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். எத்தனை பேர் அவருடைய ஈட்டுக்கிரய பலியை விசுவாசித்தார்களோ அவர்கள் அனைவரும் பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். நெக்ஸ்ட், கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்த உடனே அவர் பரமேறி அங்கே போகலை. மாறாக 40 நாள் வரை அவர் இந்த பூமியில் இருந்தார். சீசர்களுக்கு அங்கே காட்சி அளித்து அவர்களை ஆறுதல் படுத்தக்கூடிய அந்த ஒரு காரியங்களை அவர் பண்ணார். அப்போ பூமியில் இருக்கும்போது கர்த்தர் இயேசு இந்த ரேன்சம் ப்ரைஸை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. இன்னுமா அவருடைய சீசர்களை கூட பிதாவாகிய தேவனோடு கூட ஒரு தொடர்பில் அங்கே கொண்டு வர முடியாது. அதனால தான் அவர் யோவான் 20:17 சொல்லும்போது, நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதே போல் யோவான் 16:7 சொல்லும்போது,
நான் போகல அப்படின்னா பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வராது அப்படின்ற ஒரு காரியத்தையும் அவர் சொன்னார். அப்போ அவர் பரமேறி மேலே போகணும், போனா தான் அந்த பரிசுத்த ஆவி சீசர்களுக்கு அங்கே கிடைக்கும். ஸோ அப்போ கர்த்தர் இயேசு பெந்தகோஸ்தே நாளில் சீசர்களை அங்கே ஒன்று கூடி இருக்கும்படியாக கட்டளை கொடுக்குறாரு. அப்படி கட்டளை கொடுத்த வண்ணமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மேல் வீட்டறையில் ஒன்று கூடுறாங்க. அப்படி ஒன்று கூடும்போது கர்த்தர் சொன்னது போல அந்த பரிசுத்த ஆவியுடைய வரத்தை, அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போது இந்த பரிசுத்த ஆவியுடைய வரம், ஆசீர்வாதம் எதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது அப்படின்னா, எதுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்குது அப்படின்னா, பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசுடைய பலியின் புண்ணியத்தின் மூலமாக, அந்த பலியின் புண்ணியத்தினால சீசர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு ஆதாரமாக, ஒரு அத்தாட்சியாக அங்கே இருக்கு. இந்த பலியின் புண்ணியத்தின் மூலமாக தான் இந்த ஒரு பரிசுத்த ஆவி இவங்களுக்கு கிடைச்சது. அப்போ கர்த்தர் இயேசு இந்த ரேன்சம் பிரைஸை சீசர்களுக்காக யூஸ் பண்ணிட்டாரா அப்படின்னா இல்லை. ஏன்னா மேலேயே நம்ம பார்த்தோம், அது எல்லாருக்குமான மீட்கும் பொருள். ஆதாம் மற்றும் அவருடைய சந்ததிக்காக யூஸ் பண்ணுறதுக்காக அங்கே கர்த்தர் இயேசு டெபாசிட் பண்ணி வச்சுருந்தாரு அப்படின்னு பார்த்தோம். அப்போது சீசர்கள் விஷயத்தில் என்ன பண்ணார், எப்படி தேவன் வந்து அவங்கள ஏற்றுக்கொண்டார் இந்த ஒரு பலியின் புண்ணியத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லும் பொழுது, சீசர்களுக்கு இந்த பலியின் புண்ணியத்தை அவர் சாற்றுறாரு, தரிப்பிக்கிறாரு, இம்ப்யூட் பண்ணுறாரு. அது என்ன சாற்றுதல், தரிப்பித்தல் அல்லது இம்ப்யூட் பண்ணுறதல் அப்படின்னா அதை குறித்து நம்ம உள்ள டீட்டெயிலாக நம்ம படிக்கலாம். இதன் மூலமாக அந்த மீட்கும் பொருள் பலியின் புண்ணியத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய, அதை யூஸ் பண்ணுறதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை காட்டிலும் மேலான ஒரு பங்கை, அதை சாகாமிய அந்த ஆசீர்வாதத்தை இவங்க கர்த்தரோடு கூட அங்கே பெற்றுக்கொள்ள போகிறாங்க. அதனால தான் இந்த ஈட்டுக்கரிய பலியுடைய புண்ணியத்தை சீசர்கள் தங்களுடைய உரிமையாக்கி கொள்ள முடியாது. ஏன்னா இது ஆதாமுக்காகவும் அவருடைய சந்ததிக்குமான எல்லாருக்குமான மீட்கும் பொருளாக அங்கே இருக்குது. அப்போது கர்த்தர் இயேசுனுடைய 2ஆம் வருகையில் அந்த பலியின் புண்ணியத்தை உலக மனுக்குலத்துக்காக அவர் யூஸ் பண்ணுவார். அப்போது இந்த உலக மனுக்குலம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அங்கே பெற்றுக்கொள்ள போகிறாங்க. ஸோ அந்த ஆசீர்வாதம் தான் பூமிக்குரிய ஜீவன், பூமிக்குரிய உரிமை, பூமிக்குரிய மகிமை. இதெல்லாம் தான் ஆதாம் அங்கே இழந்து போயிருந்தார். ஸோ இந்த ஒரு மீட்கும் பொருள்னால, அதனுடைய புண்ணியத்தை யூஸ் பண்ணுறதுனால இது எல்லாத்தையும் மறுபடியும் அவங்க பெற்றுக்கொள்வாங்க. இது எப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கர்த்தருடைய அந்த 2ஆம் வருகையில் அவர் வந்து அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போது இந்த ஒரு காரியங்கள் எல்லாமே அங்கே நடக்குது. ஸோ அந்த ராஜ்யமே எதுக்காக அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த முழு மனுக்குலத்தையும் சீர்படுத்தி பிதாவோடு கூட ஒரு ஐக்கியத்திற்குள்ளே கொண்டு வரதுக்காக, ஒப்புரவாகுவதற்காக. அப்போது யாரெல்லாம் இதை விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு, யாரெல்லாம் கர்த்தருடைய அந்த பலியின் புண்ணியத்தை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த நித்திய ஜீவன் கொடுப்பதற்காகத்தான் இந்த ஒரு ராஜ்யம் அங்கே ஏற்படுத்தப்படுது. இப்படியாக அங்கே விரும்புகிறவங்க பிதாவாகிய தேவனால் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க கர்த்தருடைய பலியின் புண்ணியத்தின் மூலமாக. நெக்ஸ்ட் பேராகிராஃப் போகலாம். இயேசு கிறிஸ்து செலுத்திய ஈடுபலி அல்லாமல் திருச்சபையாருக்குரிய அழைப்புக்கு வேறொரு ஈடுபலி செலுத்த வேண்டிய அவசியமில்லை. கிறிஸ்துவின் ஈடுபலியே போதுமானது. ஆனால் திருச்சபையாரோ கிறிஸ்துவைப் போல பிதாவுக்கு மரண பரியந்தம் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் உள்ளவர்களாக இருப்பதை நிரூபித்து காட்டவே அழைக்கப்பட்டிருக்கின்றனர். இப்படி நிரூபித்து வாழ்ந்து காட்டுகிறவர்களை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை தலைமையாக கொண்ட ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் ஒருவராக ஏற்றுக்கொள்வார். இவர்களே மகிமைக்குரிய பரலோக மணவாளனாகிய கிறிஸ்துவை மணக்கப் போகும் மணவாட்டி வகுப்பார். இவர்களும் கிறிஸ்துவைப் போல பிதாவாகிய தேவனோடு உடன்படிக்கை செய்தவர்களாய் இருக்க வேண்டும். பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டி சேருங்கள். சங்கீதம் 50:5. இங்க சீசர்களுக்கு இந்த பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு திருச்சபையாராக ஆகக்கூடிய ஒரு மாபெரும் அழைப்பு அங்கே இருக்குது. எதுக்காக இந்த அழைப்பு? கர்த்தர் இயேசுனுடைய மீட்கும் பொருள் அங்கே பத்தலை அப்படின்றதுக்காகவோ, இல்லை அவருடைய மீட்கும் பொருளை இவங்களுடைய கூட்டணும் அப்படிங்கிறதுக்காகவோ அப்படியா அப்படின்னா இல்லை. கர்த்தர் இயேசுனுடைய மீட்கும் பொருள் அந்த ஈடுபலி அது ஒன்றே போதும். எல்லாருக்குமான மீட்கும் பொருளாக இருக்கிறதுக்கு அது ஒன்றே போதும். அதோட கூட
எதையும் ஆட் பண்ணுன்ற அவசியமே இல்லை. அப்போது இவங்களுடைய அழைப்பு எதுக்குன்னா கர்த்தர் இயேசு என்ன ஆவி உடையவராக இருந்தாரோ, என்ன குணலட்சம் உடையவராக இருந்தாரோ, அதே போல பிதாவுக்கு மரண பரியந்தம் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் உள்ளவர்களாக நாங்களும் இருக்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தி காட்டுறதுக்கு தான் இந்த ஒரு அழைப்பு இருக்குது. அதாவது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை மாத்திரம்தான் செய்வேன்னு எப்படி கர்த்தர் இயேசு இருந்தாரோ அதே ஒரு மனநிலையை காட்டுவதற்காகத்தான் இந்த ஒரு அழைப்பு இருக்குது. அப்போ இந்த ஒரு அழைப்புல இப்படிப்பட்டதான ஒரு குணாதிசயத்தை நம்ம வெளிப்படுத்தி காமிச்சோம் அப்படின்னா பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுவார்னா, கிறிஸ்துவை தலைமையாக கொண்ட ராஜரீக ஆசாரிய கூட்டத்துல ஒருத்தரா நம்மளை ஏத்துக்குவாரு. அதுக்குதான் இந்த ஒரு அழைப்பு. ஒரு மாபெரும் மகிமையான பரலோக மணவனுடைய மனவாட்டியா நம்மளை தேர்ந்தெடுத்ததுக்காகத்தான் இந்த ஒரு அழைப்பு இருக்குது. அப்போ இந்த அழைப்புக்கு ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னா ஆமா, அவங்க என்ன பண்ணணும்னா பிதாவாகிய தேவனோடு கூட உடன்படிக்கை செய்யணும். அதாவது ஆதாம் தேவன்கிட்ட இருந்த அந்த உறவை இழந்து போயிட்டார். அவர்கிட்ட மறுபடியும் வர முடியாது. அப்போ மறுபடியும் அவர்கிட்ட வரணும் நம்ம அப்படின்னா அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணணும். அப்போ இது என்ன விதமான உடன்படிக்கை என்று சொல்லும்பொழுது நமக்கு சங்கீதம் 50:5 சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாக, பலியினால் என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை இடத்தில் கூட்டி சேருங்கள் அப்படின்னு வரக்கூடிய கர்த்தர் இயேசு எப்படி பலியினால் உடன்படிக்கை செய்தாரோ அதே போலதான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் மூலமாகத்தான் நம்ம தேவன்கிட்ட வர முடியும் அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் பேராகிராஃப் போகலாம். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு விசுவாசமுள்ளவர்களாக காணப்பட்டு மகிமையடைந்த மணவாட்டி கிறிஸ்துவுடன் இணைந்து ராஜ்யத்தை ஸ்தாபித்து உலக மக்களை ஆசிர்வதிக்கும் போதுதான் உலக இரட்சகருடைய மீட்பு கிரய பலி பூரணப்படும். அப்பொழுதுதான் அவர் முன்கிரயமாக பிதாவிடம் கொடுத்த ஈட்டுக்கிரய பலி முழுவதுமாக நிறைவேறி தீரும். எனவேதான் இயேசு சிலுவையில் தன் ஜீவனை விடும்போது, பிதாவே, என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்றார். அதாவது எனது ஜீவனை மட்டுமல்ல, என்னுடைய எல்லா உரிமைகளையும் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்றார். இந்த சுவிசேஷ யுக முடிவில் நீதியினிடத்தில் சமர்ப்பிக்கப்படும் போது அது இனி இரட்சகரின் கணக்கில் இராமல் ஆதாமுக்கும் அவனது சந்ததிக்கும் மாற்றப்படும். அப்போது பிதாவாகிய தேவன் ஆதாமையும் அவன் சந்ததியினரையும் மீட்ட உலக இரட்சகருக்கே பிரஜைகளாக மாற்றிவிடுவார். அதன் பின்னரே 1000 வருட அரசாட்சி துவங்கும். அப்பொழுது அனைத்துலக மக்களும் கிறிஸ்துவின் மக்களாய் இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் ஆதாமுக்குள்ளாக இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்று ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் பாவம் மரணமாகிய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பார்கள். இதற்காகவே இயேசு கிறிஸ்து தமது பரம வாசஸ்தலத்தை விட்டு பாமர மனிதனாக பூமிக்கு வந்தார். ஆனால் 19 நூற்றாண்டுகளாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய திருச்சபை வகுப்பாரின் பலி தங்கள் மீட்பரைப் போல ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஏனெனில் இயேசு மட்டுமே பரிசுத்தமுள்ளவரும் பாவத்துக்கு விலகினவருமாயிருந்து சரியான ஈடுபலி செலுத்தினார். நாமோ அபூரணராய் குற்றமுள்ளவர்களாய் பாவிகளாய் இருப்பதால் அத்தகைய பலியை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படியானால் தேவன் ஏற்றுக்கொள்ளத்தக்க பலியாக என்ன செய்யலாம்? இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஆவியின் நிலையை அடைய அனுமதி பெறுவது எப்படி? தேவனோடு பலியினால் உடன்படிக்கை செய்தவர்களுக்கு பாவமே இல்லாத இயேசுவின் புண்ணியத்தை ஈடாக ஏற்றுக்கொள்வது தேவநீதியாகும். அப்படிப்பட்டவர்களுக்காகவே இயேசு பரிகாரி ஆனார். இயேசு கிறிஸ்துவின் பலியின் புண்ணியத்தை இவர்கள் மேல் சாட்டுவது அடமானம் வைத்த பொருளுக்கு ஈட்டுக்கிரயம் செலுத்துவதற்கு ஒப்பாய் இருக்கிறது. ஈட்டுக்கிரய பலிக்கு இது எவ்வகையிலும் பொருந்தக்கூடியதே. கிறிஸ்துவின் ஈடுபலி முதலில் திருச்சபையாருக்கு சமன் செய்த பிறகு 1000 வருட அரசாட்சியில் அகில உலக மக்களின் பாவத்திற்கு சமன் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னா பலியினாலான அந்த உடன்படிக்கை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மேலே பார்த்தோம். ஸோ இப்படிப்பட்டதான பரிசுத்தவான்கள் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு விசுவாசம் உள்ளவர்களாக உண்மையுள்ளவர்களாக தங்களை காத்து கொண்டு தங்களை நிரூபித்து
மகிமை அடைகிற வரைய இந்த உலக ஜனங்கள் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து அந்த ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்து உலக மக்களை ஆசீர்வதிக்க முடியாது. அப்போ இந்த சபை வகுப்பார் அவங்க மகிமை அடைவது முதலாவதாக அங்க அவசியமாக இருக்குது. இந்த சபை மகிமையை அடைஞ்சாதான் என்ன ஆகும் அப்படின்னா, கர்த்தர் இயேசு சொன்னார் இல்லைங்களா, அவர் மரணம் அடைந்த போது, பிதாவே என்னுடைய ஆவியை உம்மிடத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நீதின் கையில் வச்சிருந்தார் இல்லைங்களா, கொடுத்து வச்சிருந்தார் இல்லைங்களா. அந்த பலியை உலக ஜனங்களுக்காக யூஸ் பண்ண முடியும். சபை மகிமை அடைஞ்சாதான் யூஸ் பண்ண முடியும். அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, சபை கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா கர்த்தர் இயேசு சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் அவருடைய பலியின் புண்ணியத்தை, அதாவது அவருடைய பெயரில் டெபாசிட் பண்ணி வச்சிருந்த அந்த ஒரு பலியின் புண்ணியத்தை என்ன பண்ணுவார்னா, ஆதாமுக்கும் அவருடைய சந்ததிக்குமாக அவங்க கணக்குக்கு நீதியின் கையில் கொடுத்துருவார். அவருடைய கணக்கிலிருந்து ஆதாமுக்கும் அவருடைய சந்ததிக்குமான கணக்கில் அங்கே மாற்றிடுவார். டெபாசிட் பண்ணியிருந்ததை இப்போ ஆதாமுடைய கணக்குக்கு மாற்றும் பொழுது பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுவார்னா, உடனே ஆதாம் மற்றும் அவருடைய சந்ததி எல்லாரையும் குமாரனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். எல்லாருமே குமாரனுடையவர்களாக அங்கே மாறிடுவாங்க. ஸோ இதை குறித்து சகோதரர் நம்ம சொல்லும்பொழுது முறையாக கர்த்தர் இயேசு அந்த பலியின் புண்ணியத்தை ஆதாமுக்கும் அவருடைய சந்ததிக்காகவும் அங்கே முறையாக அவர் கொடுத்துருவார். இதனால் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிடுவார்னா, இந்த முழு மனுக்குலத்தையும் கர்த்தர் இயேசுடையவங்களாக அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார், மாற்றிடுவார். அப்போதான் இந்த முழு உலக மனுக்குலமும் பாவம் மற்றும் மரணமாகிய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் இயேசு மூலமாக மீட்கப்படுவாங்க. இழந்த எல்லாவற்றையும் அங்கே திரும்ப பெற்றுக்கொள்வாங்க. இதுக்காக தான் கர்த்தர் இயேசு அங்கே மரிச்சார். இப்போது 19 நூற்றாண்டுகளாக சபை பலி செலுத்துகிறாங்க. ஆனால் அவங்களுடைய பலி அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பலியாக இருக்குதா? மீட்பர் பலி செலுத்தினாரே, அதுபோல ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு பலியாக அங்கே இருக்குதா அப்படின்னா அப்படி இல்லை. ஏன்னா கர்த்தர் பரிபூர்ணமானவர், பரிசுத்தர், பாவத்துக்கு விலகினவர். ஆனால் நம்ம அப்படி இருக்கிறோமா அப்படின்னா இல்லை. நம்ம அவரை பூர்ணர்களும் பரிசுத்தமற்றவர்களும் பாவிகளுமாக இருக்கும் பொழுது இந்த பாவிகளுடைய பலியை தேவனால் அங்கே ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போது இந்த சபையுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னா என்ன பண்ணப்படணும்? ஏற்றுக்கொள்ளத்தக்க பலியாக ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணப்படணும்? கர்த்தரோடு அந்த ஒரு ஆவிக்குரிய நிலைமையை அடையணும் அப்படின்னா, அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு கர்த்தர் இயேசு என்ன பண்ணுறாருனா, யாரெல்லாம் அந்த பலியினால் ஆன உடன்படிக்கைக்குள்ளே வர்றாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் இயேசு அவருடைய பலியின் புண்ணியத்தை அங்கே சாற்றுறாரு. அப்படி சாற்றும் பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் இயேசு நமக்கு ஒரு அட்வொகேட்டா, நமக்கு ஜாமீன் கொடுக்கிறவரா, ஒரு சியூரிட்டி கொடுக்கிறவரா அங்கே ஆகுறாரு. அதாவது நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக அங்கே மாறுறாரு. இன்னும் சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கர்த்தர் இயேசு அவருடைய பலியின் புண்ணியத்தை நமக்காக அங்கே அடமானம் வைக்கிறாரு. அதனால தான் நம்முடைய பலி அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஸோ அது என்ன அடமானம் வைக்கிறது, நம்ம எப்படி அவரால் மீட்கப்படுறோம், இது எல்லாமே நம்ம உள்ள இன்னும் டீட்டெயிலாக படிக்கும்பொழுது ஆடியோ காரியங்கள் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக விளங்கும். ஸோ அப்போது சபை கம்ப்ளீட் ஆனால் தான் அடமானம் அங்கே விடுதலை ஆகும். அப்போ தான் உலகத்துக்கு அந்த ஒரு பலியை கர்த்தர் இயேசு பே பண்ணி அவங்க என்ன பண்ண முடியும்னா, அந்த முழு மனுக்குலத்தையும் அங்கே மீட்டுக்கொள்ள முடியும். திருச்சபையார் தங்களுடைய எல்லா பூமிக்குரிய வாழ்க்கையையும் உரிமைகளையும் விட்டு கொடுத்து ஆக வேண்டும். அவ்வாறு விட்டு கொடுக்கும் போதுதான் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராகவும் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகளாகவும் ஆவிக்குரிய நிலையை பெறுவார்கள். இந்த சபை வகுப்பார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்களுடைய எல்லா பூமிக்குரிய அந்த வாழ்க்கை உரிமைகள் இது எல்லாத்தையுமே அவங்க பலியாக செலுத்துகிறாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. இப்படியாக அந்த பூமிக்குரிய உரிமைகளை விட்டுட்டு அவங்க ஆவிக்குரியவர்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, கர்த்தர் இயேசு கூட உடன் சுதந்திரராக, கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டிகளாக ஆவிக்குரிய நிலையை அவங்க பெறுவாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப் போகலாம். இந்த அடிப்படையில் கிறிஸ்துவின் நீதியை அநேகருக்கு சமன் செய்து கொடுப்பதால் மனுக்குலம் முழுவதும் முந்தின சீருக்கு கொண்டுவரப்பட்டு ஆசீர்வாதம் பெறுவார்கள்.
நாமும் கர்த்தருக்குள் நம்மை முழு மனதோடு தத்தம் செய்வதால் இயேசு கிறிஸ்து நமது மாபெரும் மீட்பரும் மத்தியஸ்தரும் மகா பிரதான ஆசாரியரும் ஆகிறார். இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று தேவ சுபாவத்திற்கு மாறி பிதாவினிடத்திற்கு செல்லக்கூடியவர்களாக மாற்றப்படுவார்கள். இவர்கள் பூமியை விட்டு ஆவிக்குரிய நிலையில் பிதாவினிடத்திற்கு செல்வார்கள். இவர்கள் எல்லாருக்கும் இயேசுவே தலையாக இருப்பார். மற்ற மனுக்குல மக்கள் பூரண மனித சுபாவத்தை பெற்று பூமியில் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். இயேசுவின் தியாக பலியில் திருசபையாரும் பங்கடைவார்கள். அவர்கள் தங்களுடைய எல்லா உரிமைகளையும் உடைமைகளையும் தேவனுக்கு தத்தம் செய்தால் அப்படியாகும். தேவனுடைய பிரதான ஆசாரியர் தம் பலியோடு திருச்சபையாரின் பலியையும் தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பார். இப்படியாக கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அவரோடு கூட நாம் பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் மரித்த பின்னர்தான் இந்த உன்னத நிலையை அடைவார்கள். அவர்கள் மரிக்கும் தருவாயில்தான் தெய்வ நீதியில் அவர்களுடைய குறைவை கிறிஸ்து தமது நீதியை கொடுத்து சரி செய்வார். புதிய உடன்படிக்கையின் நிபந்தனைகளின்படி ஆதாமினிடமிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட திருச்சபையாரை கிறிஸ்து தம் நீதியினால் ஒப்புரவாக்குகிறார். இந்த பேராகிராஃபுடைய ஸ்டார்டிங்கு ஃபர்ஸ்ட் லைன் நம்மளுக்கு தமிழில் வேறு மாதிரி இருக்குது, நம்ம இங்கிலீஷில் ரெஃபர் பண்ணிக்கணும். அப்போது சபை ஜனங்கள் அவங்களுக்கு கர்த்தர் இயேசு தன்னுடைய பலியின் புண்ணியத்தை அங்கே தரிப்பிச்சிருக்கிறாரு. இப்போ இந்த பலியின் புண்ணியம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா, திரும்ப கொடுத்தனுடைய ஆசீர்வாதத்தை அங்கே கொடுக்கும். அதாவது ஆதாம் என்ன நிலையில் இருந்தாரோ டிவைன் பிளான் சார்ட்டில் பார்க்கும்போது அந்த என் பிளேனில் நம்மளை கர்த்தர் இயேசு அங்கே கொண்டு வந்துடுறார். அதாவது நம்ம நீதிமானாக்கப்படுதலுடைய நிலைக்கு அங்கே வரோம், நீதிமானாக அங்கே எண்ணப்படுறோம். ஸோ இப்படியாக எண்ணப்படக்கூடிய அந்த ஒரு நீதிமான் நிலையை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்சிக்ரேட் பண்ணுறோம், அர்ப்பணிக்கிறோம், நம்மளா முன் பலி செலுத்துகிறோம். ஸோ இப்படியாக நம்ம பலி செலுத்தும் போது கர்த்தர் இயேசு நமக்கு என்னவா ஆகிறாருன்னா, நமக்கு ஒரு மாபெரும் பிரதான ஆசாரியரா, பரிந்து பேசக்கூடியவரா, ஒரு அட்வொகேட்டா அங்கே இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் தேவனுடைய திட்டத்தில் நம்ம ஒரு உறவுக்குள்ளாக அங்கே வரோம். இப்படியாக அந்த உறவுக்குள்ளாக வருவதன் மூலமாக நம்ம பரிசுத்த ஆவினால் ஜெனிப்பிக்கப்படுறோம். ஸோ ஜெனிப்பிக்கப்பட்ட நம்ம இனி மனிதர்களாக மனித வாழ்க்கைக்கு இசைவாக வாழ முடியாது, இருக்க முடியாது. நம்முடைய ஜீவியம் ஒரு ஆவிக்குரிய நிலையை நோக்கியதான ஒரு ஜீவியமாக அங்கே இருக்கணும். இதற்கு தலைவராக கர்த்தர் இயேசு அங்கே இருக்கிறாரு, சரீரங்களாக அங்கே திருச்சபை அங்கே இருக்கிறாங்க. ஸோ இப்படியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு சபை ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்களுடைய சுய உரிமைகளை அதை பலி செலுத்தக்கூடிய வேலையில் கர்த்தரோடு கூட அங்கே ஒரு பங்காளிகளாக ஆகிறாங்க, தங்களுடைய உரிமைகளை அங்கே பலி செலுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்டதான அந்த பலியை கர்த்தர் இயேசு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மாபெரும் பிரதான ஆசாரியன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பலியை எடுத்துகிட்டு போயிட்டு அவருடைய பலியின் ஒரு பகுதி மாதிரி, அந்த பலியின் பங்கு மாதிரி என்ன பண்ணுறாருன்னா அவர் பலி செலுத்திட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படியாக அவருடைய பலியின் பங்கு மாதிரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம மீட்கும் பொருளில் நமக்கு பங்கு அப்படின்ற மாதிரி யாரும் தவறாக அங்கே புரிந்து கொள்ளக்கூடாது. நம்மளுடைய பலி அது கர்த்தர் இயேசு எப்படி தன்னுடைய உரிமைகள் எல்லாத்தையுமே அங்கே பலி செலுத்தினாரோ அதுபோல் நம்ம இப்போ நீதிமானாக்கப்பட்ட அந்த ஒரு நிலையை பலி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கிறோம். இதை கர்த்தர் இயேசு என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பலி மாதிரி அங்கே பலி செலுத்துகிறாரு. அப்போது இப்படி தான் கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகளில் குறைவானதை நாம் நிறைவேற்றணும். இப்படியாக அவரோடு கூட நம்ம பாடுபட்டோம் அப்படின்னா அவரோடு கூட ஆளுகையும் அங்கே செய்வோம். ஸோ இப்படியாக இந்த ஜெனிப்பிக்கப்பட்டவங்க ஒவ்வொருத்தரும் அங்கே மரித்து தன்னுடைய ஓட்டத்தை எப்போ முடிக்கிறாங்களோ அப்போ தான் நமக்காக அங்கே வைக்கப்பட்ட அந்த அடமானமாக வைக்கப்பட்ட அந்த மீட்கும் பொருள் அது ரிலீஸ் ஆகும். அதாவது ஆதாமுக்கும் அவருடைய சந்ததிக்குமான அவங்கள அந்த புதிய உடன்படிக்கையின் கீழாக கொண்டு வந்து அவங்கள விலைக்கு வாங்குறது, அந்த ஈடுபடி அப்போ தான் ரெடி ஆகும், அப்போ தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பேராகிராஃபில் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் பேராகிராஃப் போகலாம். இதே தொகுதியை நாம் மீண்டும் எழுத முற்பட்டால் அநேக மாறுதல்களை செய்ய வேண்டி இருக்காது.
ஏதோ இங்கொன்றும் அங்கொன்றுமாக சிறிய மாறுதல் செய்ய நேரிடும். இதை வாசகர்கள் தங்கள் கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதில் சொல்லப்பட்ட கருத்திற்கோ விளக்கத்திற்கோ எக்காலத்திலும் மாற்றம் தேவைப்படாது. இப்போது எழுதினாலும் வாசகர்களுக்கு நாம் ஏற்கனவே தெளிவாக்கிய அந்த கருத்துக்களில் மாற்றம் இராது. புதிதாக சில விளக்க உரைகள் பிற்காலத்தில் எழுதப்பட்டாலும் வாசகர்கள் அதை வாசிக்க வேண்டுகிறேன். ஆனாலும் ஆசிரியரின் முன்னுரையை கவனத்தில் கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். புதிதாக படிப்பவர்கள் இதே ஆவலோடு 6வது தொகுதியின் முன்னுரையையும் படிக்க வேண்டுகிறேன். கர்த்தருக்குள் உங்கள் உடன் ஊழியன் சார்லஸ் டி. ரசல், புரூக்ளின், நியூயார்க், அக்டோபர் 1, 1916. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த முன்னுரையினுடைய கடைசி பகுதிக்குள்ளாக வந்துட்டோம். இந்த ஒரு கடைசி பகுதியில் சகோதரர் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த ஒரு வால்யூமை நம்ம மறுபடியுமா எழுத விரும்பிட்டோம் அப்படின்னா, அதாவது நம்ம மேலே சொல்லப்பட்ட அந்த ஒரு கருத்துக்களுக்கு இசைவாக நம்ம எழுதணும் அப்படின்னு விரும்பிட்டோம் அப்படின்னா, உள்ள இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாக சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும் நம்ம ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத படிக்கக்கூடிய வாசகர்கள் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எழுதுறாரு. ஸோ அப்படியாக சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் தவறு அப்படின்னு நம்ம சொல்ல வரோமானா அப்படி கிடையாது. மாறாக இவ்வளவு வருடங்களாக கிடைத்திட்ட புதிய வெளிச்சத்திலிருந்து இப்போ எழுதும் பொழுது இன்னும் முழுமையாகவும் தெளிவாகவும் இதை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத, தெளிவாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சகோதரர் நம்மளுக்கு இங்கே எழுதி முடிக்கிறார். அதே போல் கடைசியாக புதிய உடன்படிக்கையை பற்றி ஏதாவது அப் டு டேட் கமெண்ட்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் 6th வால்யூமுடைய ஆசிரியரின் முன்னுரையை நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம் அப்படின்றத சொல்லி இந்த இடத்துல முன்னுரையை சகோதரர் அங்கே முடிக்கிறார். ஸோ முடிக்கும் பொழுது கர்த்தருக்குள் உங்கள் உடன் ஊழியன்னு சொல்லி சகோதரருடைய நேம் அங்கே மென்ஷன் பண்ணி அவர் இந்த ஒரு முன்னுரையை இங்கே முடிக்கிறாரு. ஸோ இப்படியாக நாமும் கூட இந்த ஒரு கிளாஸை, ஃபஸ்ட்டு கிளாஸை இந்த இடத்துல முடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் சகோதரர் 1899ஆம் ஆண்டு இந்த புத்தகத்தை வெளியிட்ட போது எழுதிட்ட அந்த ஒரு முன்னுரை மற்றும் சில காரியங்களை குறித்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென்.